Hi friends, this is your Bullman here. இந்த வீடியோவில் 21st நவம்பருக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிறிஸ்பாக உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டியோட வீக்லி சார்ட். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் வி ஹவ் காட் மல்டிபிள் டச்சஸ். சென்டர் டச் இஸ் த கீ ஹியர், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து வி ஆர் ஸ்டார்டட் ஃப்ரம் April 21st எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆஸ் ஆஃப் நவ். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு லாஸ்ட் 4 to 6 வீக்ஸ் வந்து கண்டினியூஸ் செல்லிங் இருந்தாலுமே இந்த ஏப்ரல் மே ஜூன் மிடில் இங்கே இருக்கிற லோவையும் இங்கே லேட்டஸ்ட்டாக வச்ச ஆல் டைம் ஐயும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது வி கெட் அ ஃபிபோனக்கி லெவல் 22,350 ஒரு நல்ல ஜோனாக இருக்கும். ஸோ ஓவராலாக வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது பிக்சர் இன்னமும் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகுன்ற மாதிரி காட்டுது. ஸோ எனி ரைஸ் இஸ் த செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்டு தான் யூ ஹாவ் டு அப்ரோச். ஓகே, இப்போ அதை அப்படியே டே கேண்டலில் கன்வெர்ட் பண்ணுறேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன் ஆல்ரெடி வந்து நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இதனுடைய கண்டினியூட்டியே வந்து இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் பெண்டிங் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இம்மிடியட்டாக நியர்பையில் உள்ள சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,350. இந்த 350 பிரேக் பண்ணும்போது வி மைட் சி 200 பாயிண்ட்ஸ் இமீடியட்லி. ஓகே, பட் அந்த 2300 அந்த ஜோன்லாம் பிரேக் ஆச்சு, 23,000 பிரேக் ஆகுதுன்னு போது வி மைட் சி another 500 to 600 or 800 பாயிண்ட்ஸ் ஆல்சோ டவுன் சைடுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போது கண்டினியூஸாக லாஸ்ட்டு 4 days செல்லிங் வந்தாலும் நேற்று ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு புஷ்ஷு கொடுத்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு 4 hours. அண்ட் தென் லாஸ்ட் 1.5 hours 2 hours பார்க்கும்போது விகரஸ் செல்லிங் அரௌண்ட் 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபால் வந்தது. இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸ் கண்டினியூ ஆகுது, பையர்ஸோடைய மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகலை. ஓகே, ஸோ இப்போது அப்சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்பை 23,816 அண்ட் இம்மிடியட் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 23,350. இப்போ இதை அப்படியே 30 மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் இப்போதைக்கு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். எனி லைன் தட் யூ ட்ரா ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் மினிமம் 3 touches ஆஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன். அப்படி பார்க்கும்போது வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த தேர்ட் டச் அண்ட் தென் வில் சி வாட் ஹேப்பன்ஸ் இயர். 23,816 ரொம்ப முக்கியமான ஜோன் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த 825 மேலே ஒரு 15 minutes கேண்டில் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னாலே வி மைட் சி த அப்வர்ட் புஷ் டுவர்ட்ஸ் 2400. ஓகே, ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த 740 இந்த ஜோனில் இங்கே தான் சப்ளை ஜோனாக உங்களுக்கு கிரியேட் ஆகி நல்ல ஃபால் வந்த இடம். ஓகே, ஸோ அது வந்து 300 பாயிண்ட்ஸ் ஃபால்ன்றதுலாம் வந்து ஒரு நல்ல ஒரு 1.5% ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% டவுன் சைட் மூவ் கொடுத்த இடம்னும் போது அது மறுபடியும் செல்லிங் ஜோனாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து பையிங் இப்போ இந்த 23,440 ஜோன் வந்து உங்களுக்கு பையிங் ஜோனாக இருக்கும் போது இங்கேருந்து இந்த ஒரு மறுபடியும் ஒரு 300 பாயிண்ட் அப்சைட் கொடுத்தாலுமே அது டெக்னிக்கல் ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் சி ஹவு த கேண்டில் ஃபார்ம்ஸ் தேர். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை வந்து உங்கள் சார்ட்டில் பிளாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் நிஃப்டியோட வியூ என்னவாக இருக்குது அப்படின்னா வி ஆர் நியர் த பையிங் ஜோன் அன்டில் 23,350 பிரேக் ஆகாத வரைக்கும், டவுன் சைடில் பிரேக் ஆகாத வரைக்கும் டு நாட் டேக் எனி டவுன் சைட் ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ இப்போ அப்சைட் புஷ் கொடுத்தாலுமே இல்லை நாளைக்கு மார்க்கெட் வந்து குளோபல் சென்டிமெண்ட்னால உங்களுக்கு மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 740 to 800 நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அண்ட் தென் ஃபர்தர் புஷ் 825க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகும்போது தான் அந்த நெக்ஸ்ட் டேஸில் வந்து 825க்கு மேலே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நோ அப்சைட் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. அண்ட் நவ் வி ஆர் மூவிங் டு பேங்க் நிஃப்டி. வீக்லி சார்ட் வச்சிருக்கிறேன். அதே நீங்கள் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்கும்போது பியூட்டிஃபுல் டச்சஸ் மோர் தென் 7 or 8 touches இருக்குது. இப்போ இருக்கிற இன்றைக்கி வந்து நமக்கு மார்க்கெட் லீவ் இல்லையா, ஹாலிடே. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. இதோட புஷ் நாளைக்கு கொடுக்கும்போது மேபி ஒரு 500 பாயிண்ட்ஸ் 600 பாயிண்ட்ஸ் கூட அப்சைட் கொடுக்கலாம். இதுலேயும் பார்க்கும்போது செல் ஆன் ரைஸ் கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி இஸ் ஆல்சோ டெல்லிங் செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டு தான். ஓகே, ஸோ இப்போ இது அப்படியே டெய்லி கேண்டில் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இங்கே ஸ்ட்ரக்சர்லி ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஒரு 60 to 70% இதை ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே லாஸ்ட்டு 3 days மேலே போன கேண்டில் எல்லாமே ரொம்ப வீக்கான கேண்டில்ஸாக தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான இப்போ இந்த கேண்டில் மாதிரியோ இல்லை இந்த கேண்டில் மாதிரியோ ஒரு கேண்டில் இங்கே வந்திருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். பட் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி த நெக்ஸ்ட் 2-3 days. பட் இது ஆல்சோ செல் அண்ட் ரைஸ் தான்.
இப்போ 30 மினிட்ஸில் நீங்கள் மாற்றும்போது யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா. எங்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபிபோனக்கி அப்ளை பண்ணாலே யூ வில் சி த செல்லிங் ஜோன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இங்கே 51,000 அந்த ரவுண்டு ஃபிகர்ன்றதை போகும்போதே உங்களுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். பட் கீழே வந்து உங்களுக்கு பையிங் ஜோனும் உங்களுக்கு நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் உங்களோட சார்ட்டில் பிளாட் பண்ணிக்கோங்க. தட் வுட் பி மச் ஈஸி ஃபார் யூ டு டேக் ட்ரேட்ஸ். இதை வந்து நீங்கள் இமீடியட்டாக ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு இல்லைனா கூட அட்லீஸ்ட் இது வந்து எந்த மாதிரியான இம்பேக்டை கொடுக்குது, நம்ம மென்ஷன் பண்ணுற லெவல்ஸ் எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குதுன்றதை நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி செல் அண்ட் ரைஸ் இஸ் த கிளியர் கட் மார்க்கெட். இங்கே நம்ம செல்லிங் ஜோனுன்னு பிளாட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரும்போது தான் நம்ம செல் பண்ணவே ஆரம்பிக்கணும். பையிங் ஜோன் வந்ததுன்னா பை. ஸோ லெவல்ஸ் ஆர் வெரி கிளியர். ஓகே, மார்க்கெட் இஸ் செல் அண்ட் ரைஸ் ஒன்லி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.